ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது என்று சென்சார் போர்டுக்கு எதிராக சில தமிழக கட்சிகளும் சொற்ப சினிமாக்காரர்களும் வரிந்து கட்ட, என் படத்தை பத்தி நானே பேச முடியலையே என்கிற மைண்ட் வாய்ஸோடு சிபிஐயை நேற்று தனி விமானத்தில் டெல்லி சென்று எதிர்கொண்டிருக்கிறார் விஜய். இந்த சோதனைகளிலிருந்து மீண்டு வர விஜய் டெல்லியிடம் சரண்டர் ஆவாரா, இல்லை சண்டியர் ஆவாரா என்பதுதான் விஜய் விசுவாசிகளின் ஹார்ட் பீட். சல்லடை போடும் சிபிஐ. இது குறித்து டெல்லி மற்றும் தாவேகா வட்டாரத்தில் பேசினோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக அரசு தரப்பு மற்றும் விஜய் தரப்பு நிர்வாகிகளை டெல்லி அலுவலகத்திற்கு அழைத்து விசாரித்து முடித்த சிபிஐ அடுத்து விஜய்க்கும் அழைப்பு விடுத்தது. ஜனநாயகம் தொடர்பாக சென்சார் அடுத்தடுத்து கொடுத்த நெருக்கடிகளால் மெர்சலாகி போயிருந்த விஜய் இந்த டெல்லி சிபிஐ சம்மன் மேலும் ஒரு சிக்கல். இது போதாதென்று பொங்கல் போனஸாக கரூரில் மத்திய உள்துறை களமிறங்கி விஜயின் பிரச்சார வாகனம் தொடங்கி சகல சமாச்சாரங்களையும் சல்லடை போட்டு விசாரிக்க துவங்கியிருப்பது இன்னொரு தலைவலி. இப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் விஜய் நேற்று, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவாரா மாட்டாரா என்பதுதான் கேள்வியாக இருந்து வந்தது. ஏனெனில் கரூரில் 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த விவகாரத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் ஆகியோர் மீது மட்டும்தான் போலீசில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தது.